எல்லோருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த பதிவு ஒரே வீட்லேயே ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் அந்த மாதிரி இருக்கவங்க இருப்பாங்க, வேறு வீட்லேயும் இருப்பாங்க. ஏன் வாழ்க்கை முறை மட்டும் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு ஒரு குழப்பம் இருக்கும். ஜோதிடத்தின் மேலேயே சந்தேகம் கூட சில பேர்த்துக்கு வரும். இதற்கு நிறைய காரணம் இருக்குது. அதில் முக்கியமான ஜோதிட மற்றும் சாஸ்திர காரணங்களும் இருக்குங்க. அதெல்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க சகோதரிகள் இருப்பீங்க இல்லையா, அவங்கெல்லாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ள பதிவுகள் கிடைக்குங்க உடனுக்குடனே. ஜோதிடத்தில் லக்னம் முக்கியமான பங்கு இருக்குதுங்க. நட்சத்திரமும் ராசியும் சந்திரனை அடிப்படையாக கொண்டவைங்க. ஆனால் ஒருவரோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உண்மையான அஸ்திவாரம் லக்னம் தாங்க. ராசி சந்திரன் இருக்கிற இடத்தை குறிக்கும். ஆனால் லக்னங்கிறது குழந்தை எந்த டைமில் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராசியை குறிக்குங்க. ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கும் ஒரு தடவை அந்த லக்னம் மாறுங்க. அப்போ அந்த லக்னம் மாறுபடும் போது ஒரே ராசியாக இருந்தால் கூட அவருடைய அந்த ஜாதகர் இருக்கார் இல்லைங்களா, அவங்களுடைய குணம், ஆரோக்கியம் மற்றும் ஒட்டுமொத்த வாழ்க்கை இதெல்லாமே முற்றிலுமே மாறுபட செய்யுதுங்க. அதனால் லக்னம் முக்கிய பங்கு இருக்குது. அது தெரிஞ்சுக்கணும். நம்ம லான் போட்டிருக்கோம் ஜோதிடத்தில். எல்லாருக்குமே ஒரே லக்கணமாக கண்டிப்பாக அமையாதுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்தில் பிறந்திருப்போம் இல்லையா, டைம் வச்சு தான் கணக்கிடப்படுது லக்னம். அந்த லக்னம் மாறும்போது 2 நிமிஷத்துக்கு ஒருக்க அப்படியே லைஃப் மாறிடுங்க. 1 மினிட்ஸ் 4 மினிட்ஸ்லேயே மாறிடும். அதனால தான் அந்த மாறுதல்லாம் கிடைக்குது. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் இப்போ 27 நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதங்கள் இருக்குங்க. அது ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தால் கூட வெவ்வேறு பாதங்களில் பிறந்திருப்பாங்க. அவங்களுக்கு நவாம்ச கட்டத்தில் கிரகங்களின் நிலை இருக்கு இல்லைங்களா, அது அப்படியே உட்கார இடம் மாறிடுங்க. அப்போ அவங்களுடைய குணம் இது எல்லாமே பலன் எல்லாமே மாறுங்க. அதனால தான் மாறுதல் ஏற்படுதுங்க. அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா நிறைய விஷயம் இருக்குங்க. சில பேர்த்துக்கு இதெல்லாம் புரியாத விஷயமா இருக்கும் ஜோதிடம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ராசி கட்டங்கிறது மேலோட்டமான படம் தான், சரிங்களா. ஜோதிடத்தில் நவாம்சம், தசாம்சம், சஷ்டி அம்சம் இதெல்லாம் பார்ப்பாங்க. இதில் சில நிமிடங்கள் அல்லது நொடிகள் கூட மாறக்கூடியதுங்க. இரட்டையர் வாழ்க்கையை எடுத்துக்கோங்களேன். ஒருத்தர் போலவே ஒருத்தர் இருக்காங்களா, அது இல்லையா, அதுதான் அது காரணம். இந்த 1 நிமிஷம் 5 நிமிஷம் 4 நிமிஷத்துலேயே வாழ்க்கை முறை மாறிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னென்னா தேச காலம் அதெல்லாம் பார்க்குறது. அப்புறம் உங்களுடைய இப்போ முக்கியமான விதி இதுதான். ஒரு நேரத்தில் இந்தியாவில் பிறக்கும் குழந்தையும் அமெரிக்காவில் பிறக்கிற குழந்தையும் வெவ்வேறு பொருளாதாரம் கலாச்சாரம் சூழ்நிலையில் வளர்கிறாங்க இல்லையா. அப்போ அந்த குடும்ப பின்னணி, வளர்ப்பு முறை இதெல்லாம் வச்சும் வாழ்க்கை பாதை மாறுதுங்க. அதையும் கணக்கில் எடுத்துக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிற கர்மா எங்கே சுற்றி வந்தாலும் கர்மாவில் நிற்குது இல்லைங்களா. ஒவ்வொரு ஆன்மாவும் தனக்கென ஒரு என்னது கர்மாவை சுமந்துட்டு தான் பிறப்பாங்க. அந்த கர்ம வினைகளோடு தான் பிறக்கும். அதனால் ஒரே மாதிரியான கிரக அமைப்பு இருந்தாலும் அந்த கட்டத்தில் நிற்கிற நட்சத்திரங்கள் கிரக அமைப்புகள் இருக்கு இல்லைங்களா, அவை எல்லாமே முந்தைய புண்ணிய பாவ கணக்குகளுக்கு ஏற்பதானுங்க பலன் தரும். அதனுடைய தீவிரங்கள்லாம் இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஒருத்தருடைய ஜாதக ராசி மற்றும் நட்சத்திரம் ஒன்றே இருந்தால் கூட அதனால தான் வாழ்க்கை முறையெல்லாம் மாறுது. வேறு வாழ்க்கை வேறு விதி பயன் எல்லாமே. அதனால் முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ராசி மற்றும் நட்சத்திரம் மட்டுமே ஜாதகத்தின் முடிவுரை ஆகாதுங்க. ஆனால் லக்னம், வர்க்க சக்கரம், தனிநபர் கர்மா இதெல்லாமே கொண்டு தான் ஜோதிட விடை கிடைக்குங்க. அதனால எல்லாருமே குழப்பிக்க வேண்டாம். ஒரு டெய்லி பலன் சொல்கிறாங்களே அது கூட ஒரு பொதுவான பலன்கள் தாங்க. டிவியிலலாம் சொல்லுவாங்க. பொதுவாக எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களுடைய கடமையை கரெக்டாக செஞ்சுட்டே வாங்க.
இறைவனை வந்து சரணடைங்க. இறைவனுக்கு மிஞ்சி தான் கோள்கள்லாம் வந்து வேலை செய்யும். இறைவனுடைய அனுக்கிரகம் இருக்கும் பொழுது கோள்களும் அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க உங்களுக்கு உதவி செய்யுங்க. சரிங்களா? என்னால் வந்து இதை தெரிஞ்சிருப்பீங்க, இந்த விஷயம் எதனால் இப்படி மாறுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. ஜோதிடம் தெரியாதவங்களுக்கு கூட இந்த விஷயம் தெரியுங்க. சரிங்களா? நன்றிங்க முழுமையாக பார்த்தமைக்கு.